நீங்கள் தேவனுடையவர்களாய் இருந்தால் நீங்கள் உயிர்த்தெழுதலில் அவரோடு செல்வீர்கள். ஆகையால் உலகத்தின் அன்பிலிருந்தும் உலகத்தின் காரியங்களிலிருந்தும் இன்றவே உங்களுடைய சுவாபத்தை மாற்றுங்கள். இந்த எல்லா கோட்பாடுகளிலிருந்தும் மற்ற காரியங்களிலிருந்தும் விலகி உங்களுடைய பலியை கல்வாரி அண்டைக்கே நேராக நோக்கி பாருங்கள். அங்கே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவரை சந்தியுங்கள். ஏனென்றால் அந்த ஒரு இடத்திலேயே அவர் எப்போதும் உங்களை சந்திப்பார். மெத்தோடிஸ்டுகள் இது எங்களுடைய சபையில் உள்ளது என்கிறார்கள். பாப்டிஸ்டுகளும் அவ்வாறே கூறுகிறார்கள். பெந்தேகோஸ்துகளோ இதுதான் என்று கூறுகிறார்கள். பிரெஸ்பிட்டேரியன்கள் இதுதான் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவரோ, நான் என் நாமம் தரிப்பிக்கும் இடத்தில் அந்த ஒரு இடத்திலேயே நான் அவர்களை சந்திப்பேன் என்றார். அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகும். அங்கேதான் தேவன் தம்முடைய நாமத்தை தரிப்பித்தார். அந்த ஒரே இடத்தில் தான் அவர் உங்களை சந்திப்பார். அது கிறிஸ்துவாய் இருக்கிறது. அது வார்த்தையாய் மாறாததாய் இருக்கிறது. அது பாதத்திலிருந்து தொடை வரை வளர்ந்துள்ளது. இப்பொழுது அது தலையில் இருக்கிறது. அது போவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. மணவாளனை போலவே மணவாட்டியின் முழு அளவிற்குள்ளும் வெளிப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது நாம் நம்முடைய பாடத்திற்கு துரிதமாக செல்வோமாக. ஏனென்றால் இன்னும் சுமார் 10 நிமிடங்களே உள்ளன. அதன் பின்னர் நாம் முடித்து விடுவோம். இப்பொழுது நம்முடைய பாடம், நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பாடத்தில் அது மீண்டும் சம்பவித்திருந்தது போலவே இது வழக்கமாக சம்பவித்திருக்கிறது. மல்கியா 3 குறித்து அவருடைய வருகைக்கு முன்னோடியாக எனக்கு முன்பே நான் ஒரு செய்தியாளனை அனுப்புவேன் என்று வார்த்தையானது வாக்களித்திருந்தபடியே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பினார். இப்பொழுது நீங்கள் அதை ரூபகாரப்படுத்த, அதை நிரூபிக்க விரும்பினால் மத்தேயு 11ஆம் அதிகாரம் அதையே ரூபகாரப்படுத்துகிறது. யோவானின் சீஷர்கள் வந்தபோது அவர்கள் இயேசுவை கண்டனர். அப்பொழுது அவர்கள், யோவான் காவலில் இருக்கிறான் என்று கூறினார்கள். மேலும், நாங்கள் உம்மை கேட்டறிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்று கூறினர். யோவானுடைய கடுகு கண்கள் திரையிடப்பட்டிருந்தன. அவன் சிறையில் இருந்தான். அவன் மரிக்க ஆயத்தமாய் கொண்டிருந்தான். எனவே போய் அவரிடம் கேளுங்கள் என்றான். பாருங்கள், யோவான், அவருடைய தூற்றுக்கூடை அவருடைய கையில் இருக்கிறது. அவர் தம்முடைய கடத்தை நன்றாய் விளக்குவார் என்றான். 1000 வருட அரசாட்சி அப்பொழுதே துவங்கிவிடும் என்று அவன் எண்ணிக்கொண்டான். தானிய மணியானது ஆயத்தமாய் இருந்தது என்று அவன் எண்ணினான். ஆனால் அது மரிக்க வேண்டியதாக இருந்தது. தன்றிற்குள்ளாக போய் உண்மையான மணவாட்டியை உருவாக்கும்படி மீண்டும் மேலே வர வேண்டியதாக இருந்தது. ஆகையால் அவர் தம்முடைய கோதுமையை களஞ்சியத்திற்குள் சேர்ப்பார் என்றும் அவர் பதரை அக்கினியில் சுட்டரிப்பார் என்றும் கூறியிருந்தான். அந்த காலத்தில் இருந்த கிறிஸ்துவின் அந்த முன்னோடியை கவனியுங்கள். அவன் கூறினதே சம்பவிக்கும். தானிய மணியானது, நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். கோதுமை மணியானது இங்கிருக்கிறதே, அது களஞ்சியத்திற்குள்ளே சேர்க்கப்படும். அது அந்த மணவாட்டியாய் அதனுடைய அந்த பாகமாய் இருந்தது. ஆனால் தண்டிற்கு என்ன சம்பவிக்கும் என்று அவர் கூறினார். அது அபியாத அக்கினியில் சுட்டரிக்கப்படும். உங்களால் தேட முடியும் பொழுதே இப்பொழுதே ரட்சிப்பை தேடுங்கள். ஒரு கோதுமை மணியாயிருங்கள், ஒரு தண்டாயிருக்காதீர்கள். புரிகின்றதா? ஜீவனுக்குள்ளாக செல்லுங்கள். பழைய மரித்து போன முறைமைக்குள்ளாக அல்ல, கிறிஸ்துவின் ஜீவனுக்குள்ளாக பிரவேசியுங்கள். வார்த்தையானது வெளிப்படுத்தப்பட்டு அவ்வண்ணமாய் ரூபகாரப்படுத்தப்பட்டுள்ளதே. இது ஒன்றாக கூட்டி சேர்க்கப்படும் நேரமாய் உள்ளது. போரடிக்கும் இயந்திரமானது வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கோதுமை மணிக்குள்ளாக செல்வதே மேலானதாகும். ஏனென்றால் பதரானது பின்னாக விட்டுவிடப்பட உள்ளது. இப்பொழுது அது சம்பவித்ததை நாம் கண்டறிகிறோம். என்னுடைய மேற்கோளை இங்கே முடித்துக் கொள்கிறேன். இயேசுவானவர் இதை மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் கூறினார். பாருங்கள், அவர், இப்பொழுது பொறுங்கள், யோவான் தன்னை எப்படி நடத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறையில் ஒரு விசுவாசி என்ற புத்தகத்தை தரவுள்ளேன் என்று கூறி அவர் அவனுக்கு ஒரு புத்தகத்தை தரவில்லை. இல்லையே, அவர் நின்று என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். பின்னர் திரும்பி போய் என்ன சம்பவிக்கிறது என்பதை யோவானுக்கு அறிவியுங்கள். அதாவது, சப்பானிகள் நடக்கிறார்கள், குருடர் காண்கிறார்கள், மரித்தோர் எழுப்பப்படுகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்பதை கூறுங்கள் என்றார். அப்படியே சரியாக தீர்க்கதரிசி கூறினதே நிறைவேறும். தொடர்ந்து, என்னிடத்தில் இடனடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அவருடைய சீஷர்கள் மலையை கடக்க துவங்கிற போது அவர் திரும்பி, நீங்கள் யோவானை பார்க்க செல்லும் போது நீங்கள் எதை பார்க்க போனீர்கள்? மிருதுவான வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு கழுத்துப்பட்டையை திருப்பி விட்டுக் கொண்டிருக்கிற மனிதனையா நீங்கள் காணப்போனீர்கள்? இவையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். பின்னும் அவர், அப்படிப்பட்டவர்கள் அரசர்களுடைய அரண்மனைகளில் இருக்கிறார்களே, அவர்கள் குழந்தைகளை முத்தமிட்டுக் கொண்டும் மரித்தோரை அடக்கம் பண்ணிக் கொண்டும் அதே சமயத்தில் அவர்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எப்படி பிடிக்க வேண்டும் என்பதையே அறியாதிருக்கிறார்கள் என்றார். புரிகின்றதா? மேலும் அவர், என்னத்தை பார்க்க போனீர்கள்? எந்த காற்றினாலும் அசைக்கப்படுகின்ற ஒரு நாணலையோ? அதாவது, யோவானேவா,
நீ இங்கு வருவாயானால் நான் உனக்கு அதிக பணம் தருவேன் என்று கூற, அதற்கு அவன், நல்லது, தேவனுக்கு ஸ்தோத்திரம், நான் இனிமேல் மெத்தோடிஸ்ட் அல்ல, நான் பெந்தேகோஸ்தேக்காரனாக இருப்பேன், நான் பிரஸ்பிட்டேரியனாக இருப்பேன், நான் இதுவாக இருப்பேன், அதுவாக இருப்பேன், இன்னும் அதிக பணத்தை உடனாக இருப்பேன் என்று கூறுவதை காணவா என்று கேட்டார். அவர், நீங்கள் காற்றினால் அசைந்த ஒரு நாணலை ஒருபோதும் காணவில்லையே என்றும், நீங்கள் அங்கு போய் என்னத்தை கண்டீர்கள், ஒரு தீர்க்கதரிசியா என்று கேட்டார். அதற்கு அவரே, ஆம், ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேலானவனையே என்று கூறினார். யோவான் இயேசுவானவருக்கு செலுத்தக்கூடிய மிகவும் எளிய புகழுரையை அளித்திருந்தான். அந்த விதமாகவே அது வரவேண்டியதாக இருந்தது என்பதை அறிந்திருந்தான். ஆயினும் அவன் அவரை அறிமுகப்படுத்திய பிறகும், அவருக்கு மேலே இருந்த அடையாளத்தை கண்ட பிறகும், அவன் இதுதான் மேசியா என்று கூறிய பிறகும், அவன் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டான். ஆனால் பாருங்கள், இயேசு அதை அறிந்து அவர் திரும்பி அவனுக்கு ஒரு புகழுரையை அளித்தார். அதாவது, எதை பார்க்க போனீர்கள், காற்றினால் அசையும் நாணலையோ என்று கேட்டார். மேலும், இந்நாள் வரையில் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று கூறினார். அது உண்மையே. அந்த மனிதருக்கு செலுத்துவதற்கான என்னே ஒரு வாழ்த்துரை. ஆனால் நீங்கள் பாருங்கள், அது ஒரு முன்னோடியின் வருகையை குறித்து மல்கியா கூறின அந்த தீர்க்க தரிசனம் துல்லியமாக அவர்களுக்கு முன்பாக நிறைவேற்றப்பட்டிருந்ததா இருந்தது. இப்பொழுது அது மல்கியா 3 என்று மல்கியா 4 அல்ல. யோவான் ஸ்நானகன் மல்கியா 3 இருந்தான். இயேசு அவ்வண்ணமாய் கூறினார். அவர்கள் அவரிடத்தில் கேட்டபோது, வேத பாரகர்கள் எலியா முந்தி வர வேண்டும் என்று ஏன் கூறுகிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர், அவன் ஏற்கனவே வந்தாயிற்று, அவர்கள் என்ன கூறினார்களோ அதையே அவர்கள் செய்தனர் என்றார். ஆனால் நினைவிருக்கட்டும், மல்கியா 4 தீர்க்கதரிசிக்கு பிறகு உடனடியாக யோவான் ஸ்நானகனுடைய 4ஆம் வருகை இல்லை, எலியாவின் 4ஆம் வருகை, 5ஆம் வருகை வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள 2 சாட்சிகளில் ஒன்றாகும். அவன் அப்பொழுது மீதியாயிருக்கிற யூதர்களுக்காக வருகிறான். ஆனால் தேவன் அந்த ஒரே ஆவியை 5 முறை உபயோகப்படுத்துகிறார். கிருபை, இயேசு என்ற வார்த்தைகள் ஆங்கிலத்தில் 5 எழுத்துக்களை கொண்டுள்ளன. அது எல்லா நேரத்திலுமே இயேசுவாகவே இருந்து வருகிறது. விசுவாசம், கிருபை போன்ற வார்த்தைகள் ஆங்கிலத்தில் 5 எழுத்துக்களையே கொண்டதாயிருக்கின்றன. உங்களுக்கு புரிகிறதா? எண் 5 என்பது ஒரு கிருபையின் எண்ணாய் இருக்கிறபடியால் அவர் அதை உபயோகித்தார். வெறுமன 3 பயன்படுத்த மாட்டார். வெறுமன 2, 3, 4 பயன்படுத்த மாட்டார். அவர் அதை உபயோகிக்கிறது 5 முறையாக உள்ளது. இப்பொழுது நாம் முடிக்கையில் துரிதமாக கவனியுங்கள். அவர், நான் எனக்கு முன்பே என் தூதனை அனுப்புவேன் என்று உரைக்கப்பட்டிருந்தவன் இவன்தான் என்றார். ஆனால் மல்கியா 4 அந்த தீர்க்க தரிசனம் உரைத்த பிறகு முழு பூமியும் சுட்டரிக்கப்பட்டு துன்மார்க்கரின் சாம்பலின் கீழ் நீதிமான்கள் நடப்பார்கள். புரிகின்றதா? சரியாக. அதுதான் மல்கியா 4 தீர்க்க தரிசனம். கவனியுங்கள், லூக்கா 17 அங்கு அவர், கடைசி நாட்களில் இது மீண்டும் சோதோம் குமாராவை போலாகிவிடும் என்றார். நாம் அதை அடைந்து விட்டோமா? நாம் மீண்டும் சோதோம் குமாராவை பெற்றுக் கொண்டோமா? முழு தேசங்களையும் நோக்கி பாருங்கள். அவர் இங்கிலாந்தை குறித்து என்ன கூறினார் என்பதை பாருங்கள். முழு காரியமும் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. ஆகாரமும் கூட தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே விஞ்ஞானம் என்னவா இருக்கிறது என்பதை நோக்கி பாருங்கள். நீங்கள் ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற பத்திரிகையில் பாருங்கள். அது கடந்த மாத இதழில் இருந்தது என்று நான் நினைக்கிறேன். அதில் அவர்கள் சிறு பையன்களும் பெண்களும் 20 மற்றும் 25 வயதுக்கு இடையிலேயே நடுத்தர வயதை அடைந்து விடுகின்றனர் என்று கூறியிருந்தனர். நான் அவர்களை கூட்டங்களில் சந்தித்தேன். பெண் பிள்ளைகளுக்கு 20 மற்றும் 25 வயதிலேயே ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போய்விடுகிறது. என்ன ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது? தாறுமாறாக்குதல், கலப்பினமாக்குதலே. அதுவே சரியாக முழு காரியத்தையும் சரீரத்தில் கெடுத்து போட்டுள்ளது. அதுவே கெடுத்து போட்டது. நாம் ஒரு குழப்பத்திற்குள் இருக்கிறோமே அல்லாமல் வேறொன்றுமாக இருக்கவில்லை. நாம் வெறுமன ஒரு கலப்பின செடியை போன்றே இருக்கிறோம். நீங்கள் ஒரு கலப்பின செடியை எடுத்து அதை அங்கே வெளியே வைத்து பாருங்கள். அப்பொழுது ஒவ்வொரு கிருமியும் அதனடை ஓடும். ஆனால் ஒரு உண்மையான அசலான செடியா இருக்குமாயின் கிருமியானது அதிலிருந்து விலகி தூர செல்லும். அதனால் அதன் மீது நிற்க முடியாது. சபையோடுள்ள காரியமும் அதுதான். நாம் அதை கலப்பினம் செய்திருக்கிறோம். அங்கே பியரி கிரீன் அவர்களோடு உள்ள அந்த வயதான குதிரையோடு உள்ள காரியம் அதுதான். அது அன்று ஒரு நாள் அந்த பையனை தூக்கி எறிந்து விட்டது. அது ஒரு வயதான கலப்பின குதிரையே இல்லாமல் வேறொன்றுமில்லை. புரிகின்றதா? ஒரு காரியம் என்னவெனில், அது ஒரு கோவேறு கழுதையை போல இருக்கிறது. ஒரு கோவேறு கழுதையானது தன்னுடைய தகப்பன் யார் அல்லது தாய் யார் என்பதையே அறிந்திருக்காது. அது ஒன்றையுமே அறிந்திருக்காது.
அது பாதி கோவேறு கழுதையாகவும் பாதி குதிரையாயும் பாதி இதுவாகவும் கழுதையாயும் இருக்கிறது. அது யார் என்பதே அதற்கு தெரியாது. உங்களை எட்டி உதைக்கும்படியாகவே அது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் காத்திருக்கும். அது உண்மை. நீங்களோ அதை பையனேவா சிறுவனேவா என்று கூப்பிடலாம். ஆனால் அதுவோ தன்னுடைய காதுகளை விரைப்பாக நீட்டிக்கொண்டு ஆ ஆ ஆ என்று கத்தும். பார்த்தீர்களா? இவர்களில் சிலர் அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன ஹா ஹா என்று கூறுவது போன்றே ஆகும். சபை அங்கத்தினர்களாய் கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டியவர்களே இந்த கலப்பினங்களாய் இருக்கின்றனர். நான் அதை ஒரு கேலிக்காக கூறவில்லை, ஆனால் அது சத்தியமாய் இருக்கிறது. ஆனால் ஒரு உண்மையான நல்ல வம்சத்தில் உள்ள சகோதரனோ தன்னுடைய தகப்பன் யார் என்பதையும், தன்னுடைய தாய் யார் என்பதையும், தன்னுடைய பாட்டனார் யார் என்பதையும், பாட்டி யார் என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான். உங்களால் ஏதோ ஒன்றை அவனுக்கு போதிக்க முடியும். அவன் சாந்தமானவனாயிருக்கிறான். வார்த்தையினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினால் பிறந்த ஒரு அசலான கிறிஸ்தவன் தன்னுடைய தகப்பன் யார் என்பதையும், தன்னுடைய தாய் யார் என்பதையும், தன்னுடைய பாட்டனார் யார் என்பதையும், தன்னுடைய பாட்டி யார் என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான். அவன் அதை குறித்த எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிறான். நீங்கள் அவனுக்கு ஏதோ ஒன்றை கற்பிக்க முடியும். ஆனால் கலப்பினம் அதுதான் சபைக்கு வருகிறது. உலகத்திற்கும் மார்க்க ரீதியான ஸ்தாபனங்களுக்கும் இடையேயான கலப்பு. ஒரு சிறு வார்த்தையை இங்கே கொஞ்சம் வைப்பதும் அங்கே கொஞ்சம் சிறு வார்த்தையை வைப்பதும் வஞ்சிக்க போதுமானதாயிருக்கிறது. அது உண்மையே. உண்மையான தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்படுகின்றதை நீங்கள் காணும் போது காய்பாவும் மற்றவர்களும் செய்தது போலவே அவர்கள் அதிலிருந்து விலகி போகின்றனர். அவர்கள் அதை அறியாதிருக்கிறார்கள். கலப்பினமாயிற்றே. இப்பொழுது இந்த செய்தியில் ஏசாயா 40:3 யோவானையும் கூட ரூபகாரப்படுத்தினது என்பதை நாம் கண்டறிகிறோம். அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிற ஒரு தீர்க்கதரிசி ஒருவனின் சத்தம் இருக்கும் என்றான். சபையானது அவனை விசுவாசிக்கவில்லை. ஏனென்றால் அவன் அவர்களுடைய குழுவில் இல்லை. அந்த தீர்க்கதரிசியோ வனாந்திரத்திலிருந்து எழுப்பப்பட்டு எவரையுமே அறியாதவனாய் வந்தான். எலியாவின் மேலிருந்த அதே ஆவியை அவன் உடையவனாயிருந்தான். அவன் வனாந்திர மனிதனாயிருந்தான். அவன் நெறிமுறை தவறிய பெண்களை வெறுத்தான். எலியா எப்படி இருந்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவனுடைய தலையை அவனிடத்திலிருந்து எடுத்து போட காரணமாயிருந்தது எது? எசபேல். எசபேலே அவனுடைய மரணத்திற்கு காரணமாயிருந்தாள். அது அவனை வனாந்திரத்துக்குள்ளாக ஓட செய்தது. யோவான் ஸ்நானகன் மற்றொரு வனாந்திர பிரியனாய், ஒரு வேட்டைக்காரனாய், ஒரு காட்டுவாசியாய் இருந்தான். அவனை கவனித்து பாருங்கள். அவன் கல்வியறிவு அற்றவனாயிருந்தான். அவனுடைய பாடப்பொருளை கவனித்து பாருங்கள். அது ஒரு வேத பண்டிதனை போன்று இல்லாமல் இருந்தது. அவன் ஓ நீங்கள் விரியன் பாம்பின் குட்டிகளாயிற்றே என்றான். வனாந்திரத்திலே நீங்கள் கண்டறியக்கூடிய மிக அசுத்தமான காரியம் ஒரு பாம்பும் அதனுடைய செயலுமே ஆகும். எனவே அவன் அந்த ஆசாரியர்களை நீங்கள் விரியன் பாம்பின் குட்டிகள் என்று அழைத்து வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்றும், நாங்கள் இதை சேர்ந்தவர்கள், நாங்கள் இதை அல்லது அதை உடனாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கூட துவங்காதீர்கள். ஏனென்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை வனாந்திரத்தில் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்றான். மேலும் அவன் கோடாரியானது அவன் எதை பயன்படுத்தினான்? மரத்தின் வேறருகே வைத்திருக்கிறது. நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். ஆமேன். அவன் இயற்கையை குறித்து பேசும் பிரசங்கியாயிருந்தான். குறுகிய காலமே ஜீவித்த ஒரு மகத்தான தேவனுடைய மனிதன். ஆனால் நிச்சயமாகவே பூமியில் அக்கினி ஜுவாலையை பற்றி எரிய செய்தான். அவன் தன்னுடைய 6 மாத கால ஊழியத்தில் அந்த சந்ததியினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கினான். அவனுடைய 6 மாத கால ஊழியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக 30 வருடங்களாக அவனை எழுப்பினார். ஆனால் தேவன் தம்முடைய சொந்த வழியிலேயே செய்கிறார். அவருடைய அறுவடை என்னவென்பதை அவர் அறிந்திருக்கிறார். இப்பொழுது இதில் சரியாக என்ன சம்பவித்திருந்தது என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஏனென்றால் அவன் அவர்களுடையனாய் இருக்கவில்லை. எனவே அவர்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் வழக்கம் போல செய்தனர். அவர்கள் அதை காணவில்லை. அவர்கள் தேவனுடைய வார்த்தையாகிய மல்கியா 3 விசுவாசிக்கவில்லை. இல்லை என்றால் இதுவே அந்த முன்னோடி என்பதை வார்த்தையின் மூலம் அவர்கள் தெளிவாக பார்த்திருப்பார்களே. அவர்கள் 400 வருடங்களாக தீர்க்கதரிசிகளே இல்லாதிருந்த போது இங்கே ஒருவர் திடீரென்று காட்சியில் எழும்புகிறார். பார்த்தீர்களா? ஜனங்களும் விசுவாசிகளும் அவன் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று விசுவாசித்தனர். பாருங்கள், அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் வார்த்தையானது முழுவதுமாக உறுதிப்படுத்தப்பட்டதை கண்டபோதும், அவர் தான் செய்வதாக கூறின ஒவ்வொரு காரியமும் தெளிவாக ரூபகாரப்படுத்தப்பட்டதை கண்டபோதும், வார்த்தையானது நேராக தண்ணீருக்குள்ளாக தீர்க்கதரிசி அண்டை வந்தபோதும் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருந்தனர். அங்கே யோவானை குறித்த அந்த வேத வாக்கியத்தின் பேரில் அநேக வாக்குவாதங்கள் உண்டாயிருக்கின்றன. பாருங்கள், யோவான்
நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்டான். அதற்கு இயேசுவோ, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். யோவானே, நீ ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாய். பலியானது செலுத்தப்படுவதற்கு முன்பு அது கழுவப்பட வேண்டும் என்பதை நீ அறிவாயே. நானே அந்த பலியாயிருக்கிறேன். நீ ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறபடியால் அதை அறிந்துள்ளாயே என்றார். அதன் பின்னரே அவன் அவருக்கு இடம் கொடுத்து அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். புரிகின்றதா? அது அவ்விதமாய் இருந்ததை அவன் அறிந்திருந்தான். பாருங்கள், அவர்கள் அவனை பரியாசம் செய்து அவனை ஒரு நாகரிகமற்றவன், கூச்சலிடுபவன், கல்வியறிவில்லாத மதவெறியன் என்று வழக்கம் போல அழைத்தனர். ஆனால் அந்த தீர்க்கதரிசி இயேசுவின் முதலாம் வருகைக்கு முன்னோடியாயிருந்தான். இன்றைக்கு உண்மையானதற்கு போலிகள் இருப்பதை போன்று அந்நாளில் அவர்களுக்கு இல்லை என்று நான் கூற வரவில்லை. அவர்கள் முழுக்க முழுக்க போலியாகவே பாவனை செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒரு போலியான டாலரை காணும் போது அது உண்மையாக உண்டாக்கப்பட்டிருக்கிற ஒரு டாலரிலிருந்தே வந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவனாய் இருப்பதை போன்று ஒரு பாவனை செய்வதை நீங்கள் காணும் போது ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எங்கோ இருக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் அவ்வாறு அது இல்லாதிருந்தால் அதுவே அசலானதாயிருக்குமே. நீங்கள் அசலான ஒன்றையே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் முதலான ஒன்றை சோதித்து பாருங்கள். அசலானது வாக்குத்தத்தத்தோடு சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள். அது அவ்வாறு இருந்தால் அப்பொழுது அதை விசுவாசியுங்கள்.